திமுகவும் இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து அஜித்தை பற்றின போஸ்ட் போடுறது, அவருக்கு வாழ்த்து சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஓப்பனாகவே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அஜித் ரசிகர்களோட ஒரு சப்போர்ட்டை இன்டெரக்டாக சம்பாதிக்கிறதுக்காக திமுக அந்த விளையாட்டு விளையாடுது. ஃபேக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒன்லி திங் இஸ் விஜயோட படமும் பார்த்தீங்கன்னா தியேட்டருக்கு அவர்கிட்ட தான் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு நிலையில், அந்த கும்பல்கிட்ட தான் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு நிலையில் விஜய் இருக்கார். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த இந்த ஒட்டுமொத்த திரைத்துறையுமே ஒரு நபரிடம் அது போய் சிக்கி இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல். ரெட் ஜெயண்ட்னு எடுத்திங்கனாக்கா அவங்க வந்து பெரிய பெரிய படங்கள்லாம் ஒன்றும் எடுக்கலை. சரி, ஆட்சிக்கு வந்த முதல் வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 22 படம் 23 படம் இப்படி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நேற்று எடுத்து நீங்கள் பேசுங்க. ஏன்னா விஜயோடைய ஃபேன்ஸ் வந்து நிறைய ஆன்லைனில் இருக்காங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, திமுகவுக்கு எதிரான பரப்புரைகளை அதிகமாக வெளில கொண்டு வருவாங்க. அப்போ அவங்க கொண்டு வரும்பொழுது அதற்கு ஒரு பதிலடி கொடுக்கின்ற வகையில் அவங்கள திசை திருப்பி இது அஜித் வெர்சஸ் விஜய்னு கொண்டு போயிட்டாங்க. சோஷியல் மீடியாவில் நீங்கள் இதை குறைக்கலாம், திமுக மீதான விமர்சனங்களை குறைக்கலான்றதுக்காக இவர்கள் கையில் எடுத்திருக்கின்ற. அவரோட காரில் வேற வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கலர்ஸ் வந்து ரெட் அண்ட் எல்லோவில் இருக்கான். அது வந்து விஜயோட கட்சி கொடி மாதிரி ஆளால சொல்லிக்க வேண்டியதான். வணக்கம் இடம்பலம் நேயர்களே. இன்று வந்து பார்த்தீங்கன்னா கடவுளே அஜித்தே அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அரசியலும் அஜித்தும் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து பேச போகிறோம். ஸோ கிஷோர் கேசாமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாரபட்சம் இல்லாமல் பேசுவார் அப்படின்னு நம்பலாம். வணக்கம். ஏன் பாரபட்சம் இல்லாமல் பேசுவீங்கன்னு நம்பலாம் அப்படின்னு சொல்கிறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன் இல்லை, ஓடு தெரியுது பின்னாடின்னு சொல்லுவாங்க. பொதுவாக ரொம்ப அஜித்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறவங்க எல்லாருமே வந்து. ஸோ நீங்கள் வந்து ஒரு அஜித் ஃபேன் நிறைய வாட்டி நான் கேட்காம தலை ஃபேன் தான். அதில் பார்த்தீங்களா, ஓடு தெரியுது கண்டிப்பாக தெரியட்டும். ரைட். இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் வந்து அஜித் அவர்களை வந்து அதிகமாக ப்ரொமோட் பண்ணுறாங்க திமுக அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பேச்சு நிலவுது. அதில் குறிப்பாக வந்து ஒரு கார் ரேஸ் ஓட்ட போயிருக்காரு. அவரோட ஜர்க்கினில் அவரோட காரில் அந்த SDAT ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடோட லோகோ இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் திமுகவும் இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து அஜித்தை பற்றின போஸ்ட் போடுறது, அவருக்கு வாழ்த்து சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஓப்பனாகவே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ராஜீவ் காந்தி இருக்கார் இல்லையா திமுக, அவர் கூட ஒரு போஸ்ட் பண்ணது, அதில் கூட யூஸ் பண்ணிய வேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து குறை சொல்லிகிட்டே இருக்காங்கன்னா, அஜித் அவர்களும் உதயநிதி அவர்களும் ரொம்ப நாள் நண்பர்களாக இருக்காங்க. அவங்க வந்து ஃபோன் காலில் கூட அவர் பிறந்தநாள் கூட வந்து வாழ்த்தெல்லாம் சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் தெரியாமல் இவங்க வந்து இல்லைலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜித் அவர்களோட படத்தை பயன்படுத்தியிருந்தாங்க. TRB ராஜா அவர் வந்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி விஸ்வரூப விக்ட்ரி அப்படின்னு வந்து போட்டிருந்தாரு. ஸோ இது எல்லாமே வந்து நேரோஸ் டவுன் டு விஜய் கம்மிங் இன் டு பாலிடிக்ஸ். ஸோ அவரை வெறுப்பேற்றுறதுக்காக இல்லை அவங்களோட ரசிகர்களோட என்ன சொல்கிறது, அஜித் ரசிகர்களோட ஒரு சப்போர்ட்டை இன்டெரக்டாக சம்பாதிக்கிறதுக்காக திமுக அந்த விளையாட்டை விளையாடுதுங்கிறாங்க. விடாமுயற்சி அப்படிங்கிற படத்தோட டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தா விடாமுயற்சின்ற படம் இல்லை, எந்த படமாக இருந்தாலும் இந்த குடும்பம் ஏதாவது ஒரு இடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் இல்லை ப்ரொடியூஸ் பண்ணுன்றது தான் இன்றைக்கி நிலைமை. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை அதானே. அப்போ நீங்கள் தனியாக வேறு சொல்லணுமா? இவர் சூப்பர் ஸ்டார் படமாக இருந்தால் ஒன்று சன் பிக்சர்ஸ் எடுத்து இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, இல்லை கமலஹாசன்னா கமலஹாசன் கூலியாகவே வேலை போயிட்டார் சரியா, அண்ட் பினாமியாகவே அவரை வச்சு படம்லாம் எடுக்கிறாங்க இவங்க சரியா. அப்படின்னும் பொழுது டாப் ஆக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா ஒன்லி திங் இஸ் விஜயோட படமும் பார்த்திங்கன்னா தியேட்டருக்கு அவர்கிட்ட தான் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு நிலையில், அந்த கும்பல்கிட்ட தான் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு நிலையில் விஜய் இருக்கார். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஒட்டுமொத்த திரைத்துறையுமே ஒரு நபரிடம் அது போய் சிக்கி இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல். ஸோ இதில் அஜித் மட்டும் எங்கேயும் தனிப்பட்டு இருக்க போகிறார், அவருக்கும் அந்த பிரச்சனை இருக்க போகுதுன்றது தான் நான் சொல்கிறேன். ஓகே, ஒரு காலகட்டத்தில் என்ன மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் எல்லாம் ஏறி பேசியிருப்பாரு. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அடிபணிஞ்சு போய் ஒரு படத்துக்காக வேறு வழி இல்லைல்ல. இல்லை, அடிபணிஞ்சு போயின்றதை விட நீங்கள் ஒரு திரைப்படம் என்பது ஒரு நபர் சார்ந்தது மட்டும் கிடையாது. இது வந்து ஒரு தனிப்பட்ட அஜித் சார்ந்தது மட்டும் கிடையாது. அஜித்துக்கும் அது நல்லா தெரியும். தட் அவருடைய அந்த படங்களில் உழைக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் வந்து தே ஆர் ஒர்க்கிங், அவங்களுடைய வாழ்வாதாரமும் இதை நம்பி தான் இருக்குது. அப்படின்னும் பொழுது அது ஒட்டுமொத்தமாக தான் அஜித் யோசிச்சாகணும். அப்போ 5 ஆண்டுகள் இந்த கும்பல் ஆட்சியில் இருக்க போகுது அப்படின்ற காரணத்துக்காக ஒரு திரைப்படமே எடுக்க முடியாமல் இருக்க முடியுமா? இவங்களுடைய வாழ்வாதாரம்லாம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் உதயநிதி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அவர் வந்து கடந்த ஆட்சியில் 10 ஆண்டுகள் கிட்டத்தட்ட பெரிய படம்லாம் ஒன்றும் வரல சரியா. உதயநிதி எடுத்த ஒரு 2-3 மொக்க படம் வந்து உதயநிதி அவர்களை சொல்கிறீங்களா? உதயநிதியோட ஏதாவது 2-3 மொக்க படம் வந்திருக்கு. மற்றபடி நீங்கள் ரெட் ஜெயண்ட்னு எடுத்திங்கனாக்கா அவங்க வந்து பெரிய பெரிய படங்கள்லாம் ஒன்றும் எடுக்கலை. சரி, ஆட்சிக்கு வந்த முதல் வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 22 படம் 23 படம் இப்படி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நேத்திக்கு கூட பார்த்தேன், அந்த செய்யாறு பாலுவா அவர் ஏதோ ஒரு இடத்துல பேசிகிட்டு இருந்தார். செய்யாறு பாலுவா இல்லை அந்தனான்னு தெரியல, யாரோ ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் வந்து அவர் சொல்கிறாங்க ரொம்ப தெளிவாக, என்னென்னா இந்த விக்ரம் படமா
இந்த விக்ரம் படம் வந்த பொழுது அதை போய் ஃபஸ்ட்டு போய் இந்த 4 ஸ்டூடியோஸாக அங்கே போய் 4 ஃபிலிம்ஸில் போய் பார்த்துருக்காரு. யார்? இந்த ரதீஷ்ன்ட்டு, இந்த உதவாநிதியுடைய பணத்தெல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த ரதீஷ். அவர் வந்து பார்த்துருக்காப்புல. அவன் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கானாம். யார்கிட்ட? உதவாநிதிக்கு. அவர் அப்போ எங்கே இருந்தாராம்? துபாயில் இருந்தாராம். சரியா? இதெல்லாம் இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். உடனே அவர் ஃபோன் போட்டு மதுரை அன்புகிட்ட சொன்னாராம், கோபுரம் பிக்சர் இந்த மாதிரி நீங்கள் வந்து எனக்கு கொடுத்துருங்க அப்படின்ட்டு. அவர் மறுபேச்சு பேசாமல் கொடுத்துட்டாராம். இப்போது ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. ஆனால் ஆட்சிக்கு வந்து முதலமைச்சர் உடைய மகனாக இருந்து கொண்டு இவர் செஞ்சு, அதுவும் எம்எல்ஏவாக இருந்து கொண்டு அடுத்து அமைச்சராக வரணுன்ற நிலையில் இருந்து கொண்டு 2ஆம் கட்ட தலைவர் அப்படின்னு பார்க்கப்பட்ட ஒரு நபர் செய்து கொண்டிருந்த வேலை என்ன? படத்தை பார்க்குறது, இல்லை தன்னுடைய அல்லக்கைகள் யாராவது படத்தை பார்க்குறது, படத்தை பார்த்துட்டு சொன்ன உடனே நீங்கள் எடுத்துருங்கண்ணா அப்படின்னு சொன்ன உடனே படத்தை வந்து எடுத்துடுறது. இதுதான் ஃபோக்கஸ் இங்கே இருந்துகிட்ருக்கு. இல்லை, ஆனால் இந்த வீடியோவோட ஃபோக்கஸ் வந்து அஜித்குமார் அவர்கள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் விஜய்க்கு எதிராக அவருடைய பப்ளிசிட்டி ஸ்டண்ட் அப்படிங்கிறது எப்போவுமே இருந்திருக்கு. நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்களா தெரியும், விஜயோட ஒரு பாட்டு வருது, டீசர் வருது, ட்ரெய்லர் வருது, விஜய் ஏதாவது ஸ்பீச் கொடுத்துறாருன்னா அன்றைக்கின்னு பார்த்து எங்கேயாவது பல்கேரியா அங்கேரியா எங்கேயாவது சுற்றிட்டு பாரு, ஷார்ட்ஸ் போட்டு பட்டன் ஒரு பிக்சர், ஒரு 4 பிக்சர் விடுவார் அவரே. அப்படிங்கிறது அவரை பற்றி வந்து பேசக்கூடிய ஒரு கான்டெம்பரரியாக இருக்க ஆளுங்க செய்யக்கூடியது தானே. அதே மாதிரி தான் இப்போ விஜய் வந்து அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு. ஒரு அரசியல் கட்சியை தொடங்க மட்டும் இல்லாமல் வெற்றிகரமாக ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நடத்திட்டாரு. ஒரு டயலாக்குள்ளே வந்துட்டாரு. இன்னைக்கு எல்லாருமே வந்து தாவேக்காவை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதரிச்சோ எதிர்ப்பு தெரிவிச்சோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தனக்கு ஒரு ஐடென்டிட்டி இன்னைக்கு வந்து ஒரு லெவல் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால அஜித் இந்த பப்ளிசிட்டியை பண்ணுறதுக்காக திமுகவை பயன்படுத்திக்கிறாரு. திமுக இன்னொரு அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அஜித் வந்து திமுகவை பயன்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா திமுகவுடைய ஆதரவு இருந்துதான் அஜித் வந்து எங்க பிரபலம் ஆகணும்னு ஒன்றும் கிடையாது. சரியா? மாறாக திமுகவுக்கு தான் அஜித்தோடைய தேவை இருக்கு இப்போ. ஏன்னா விஜய் ஆரம்பித்திருப்பது அரசியல் கட்சி. சரி, சரியா? இப்போ விஜய் ஒரு திரைப்படத்தை வராரு, அதுக்கு எதிராக அஜித் ஒரு திரைப்படத்தை வெளியிட போகிறாருன்னு வைங்க. அவர் ஒரு படத்தில் நடித்து வராரு, 2 படமும் ஒரே நாள் வருது அப்படின்னா அது போட்டி. சரியா? இப்போது விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்ததற்கு அஜித் எதற்காக திமுகவை பயன்படுத்திக்கணும்? இல்லை, இன்னைக்கு வந்து திமுக தானே அஜித்தை பயன்படுத்திக்கணும். அது திமுக செய்யும். அந்த கேவலமான வேலையை திமுக செய்யும். எப்படிலாம் செய்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் அவங்க வடிவேலு குஷ்புவே விடலைங்க. 2011 அவங்கள தானே வச்சுக்கிட்டு இவங்க வந்து பிரச்சாரமே மேற்கொண்டாங்க. அது ஓகே, பட் அஜித் அவர்களை இப்போ எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு இந்த மாதிரி மேலே விழுந்து அஜித்தை வந்து தூக்கி வைத்து பேசுறது, அஜித்தை பற்றி பரப்புரைகளை செய்கிறது, அதுவும் யார் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். டிஆர்பி ராஜா. ஏன்னா ஐடி இங்கே அவர் தான் ஹேண்டில் பண்ணுறாரு. ஓகே, அப்படின்னும் பொழுது அவர் வந்து ஐடி இருக்கக்கூடிய அந்த கும்பலை வந்து இவர் வழி நடத்துகிறாராம். இந்த சைபர் கூலிகள் இருக்கு இல்லையா, இந்த 200 ரூபாய் ஒட்டுண்ணிகள், அந்த அந்த ஊப்பிகள் எல்லாம் வந்து இவர் தான் வழி நடத்துகிறாருன்றதுனால இந்த 200 ரூபாய்களுக்கு இவர் வந்து கொடுக்கக்கூடிய அந்த மெசேஜ் அஜித்தை எடுத்து நீங்கள் பேசுங்க. ஏன்னா விஜயோடைய ஃபேன்ஸ் வந்து நிறைய ஆன்லைனில் இருக்காங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, திமுகவுக்கு எதிரான பரப்புரைகளை அதிகமாக வெளில கொண்டு வருவாங்க. அப்போ அவங்க கொண்டு வரும்பொழுது அதற்கு ஒரு பதிலடி கொடுக்கின்ற வகையில் அவங்கள திசை திருப்பி இது அஜித் விசஸ் விஜய்னு கொண்டு போயிட்டாங்க. சோஷியல் மீடியாவில் நீங்கள் இதை குறைக்கலாம், திமுக மீதான விமர்சனங்களை குறைக்கலான்றதுக்காக இவர்கள் கையில் எடுத்திருக்கின்ற. அது மட்டும் இல்லாமல் என்னதான் அரசியல் கட்சி தொடங்கினா நீங்கள் இன்னும் அஜித் விஜய் சண்டை தான் போட்டுட்டு இருப்பீங்க, அவ்வளோதான்டா நீங்கள் அப்படின்ற மாதிரி காட்டணும் அப்படின்னு அதுக்காகவும் இது கையில் எடுத்திருக்கின்ற யுக்தி, வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க சோஷியல் மீடியாவில். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கடுமையாக திமுகவுக்கு எதிராக களமாடுறாங்க. அப்போ அவங்கள வந்து எதிர்க்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, சீமான் மீது தனிப்பட்ட விதத்தில் தாக்குதல்கள், விமர்சனங்கள் அப்படின்றத இவங்களே வந்து ஊக்குவிக்கிறாங்க. அவர் பேசின ஆடியோலாம் எடுத்து போட்டு அந்த தனிப்பட்ட விதத்தில் அதுக்கு ஒரு தனியாக ஒரு கேங், நிர்வாகிகள்லாம் அசிங்கமாக திட்டுறாரு, அதுக்கு ஒரு தனி கேங்கை வச்சு இதை வந்து இவங்க வந்து பரப்புரை பண்ணுறாங்க. சரியா? இது சீமானை எதிர்கொள்வதற்கு இவங்க கையில் எடுத்திருக்கின்ற யுக்தி. ஸோ தட் அந்த நாம் தமிழர் அவங்க வந்து இதை டிஃபெண்ட் பண்ணுறதுலேயே அவங்க டைவர்ட் ஆகிடுவாங்க. தனிப்பட்ட விஷயங்களை எடுத்து பேசி இதை டைவர்ட் பண்ணுறதுலேயே இவங்க போயிடுவாங்க. அடுத்து அதிமுக எடுத்துக்கிட்டிங்கனாக்க, இவங்க அதிமுகவுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஏதாவது ஒரு கருத்து தெரிவித்தால் அதை வந்து மழுங்கடிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, அது சோஷியல் மீடியாவில் வந்து அவர் தனிப்பட்ட விதத்தில் தரக்குறைவா இந்த மாதிரி கரப்பாம்பூச்சி அது இது இந்த மாதிரிலாம் பேசுகிறது. அதாவது ஒரு அமைச்சர், முதலமைச்சர் இந்த பதவியில் இருக்க வைத்து கொண்டு இந்த மாதிரி பேசி அவங்கள அசிங்கப்படுத்துறது. அஜித்தை வந்து இவங்க வந்து அதே நோக்கத்துடன் தான் நீ கையில் எடுத்திருக்காங்க. எதுக்குன்னா விஜயோடைய ரசிகர்களை மடைமாற்றம் செய்வதற்கு. ஸோ இவ்வளோ தான் இவங்களுடைய பெரிய ரோல். ஒன்றும் பெருசாலாம் இவங்களை சிந்திக்கலாம் இல்லை, இவங்களால சிந்திக்கவும் முடியாது. இவங்க காலங்காலமாக இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே, நீங்கள் ஆனால் அஜித்தனோ அப்பாவை மாதிரி இவங்க மட்டும் தான் அவரை பயன்படுத்துகிறாங்க, ஆனால் அஜித்துக்கு இதில் எந்த ஒரு விருப்பமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் காட்ட நினைக்கிறீங்க. ஆனால் அஜித்தும் இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்கிறாரு. இஸ் ரைடிங் ஆன் த வேவ்னு தான் எனக்கு தோணுது. விருப்பம் இருக்குது இல்லைன்றதை விட அவருக்கு இதனால் என்ன பெனிஃபிட்ன்றதான் என்னோட கேள்வி.
இல்ல அவருடைய படத்துக்கு உண்டான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியா நடக்கும். அது நெறைய எப்படியுமே பப்ளிசிட்டி நடக்க நடக்கும். நெறைய போகுது. ஸ்க்ரீன்ஸ் ஏங்க கிடைக்கும். அஜித்துக்கு ம். நீங்கள் எப்படியுமே பப்ளிசிட்டி கிடைக்க போகுது. நம்ம ஸ்க்ரீன்ஸை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் எந்த நடிகராக இருந்தாலும் தே ஹேவ் டு டிபெண்ட் ஆன் ஒன் இண்டிவிஜுவல்ஸ் ம். விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ். அதாவது ஒரு தனி நபருடைய விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்றாற் போல தான் ஸ்க்ரீன்ஸ் கிடைக்க போகுதுன்றது இங்கே ரொம்ப தெளிவாயிடுச்சு. சரியா? அப்படின்னு இருக்கும் பொழுது அவர் புதுசா எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே. இல்லங்க 2012ல வந்து பார்த்தீங்கன்னா, அஜித் வந்து விஜய முந்தக்கூடிய ஒரு நிலைமையில இருந்துச்சு. மங்காத்தா போன்ற படங்கள்லாம் இருந்தப்போ, அஜித் வந்து விஜயோட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆக்டரா இருக்காரு. ஃபேன்ஸ் அவருக்கு அதிகம் நெறைய வெற்றிகள குடுக்குறாரு. ஒரு பவர்ஃபுல் பொசிஷன்ல இருக்காரு அப்படிங்கிற ஒரு பின்பம் இருந்துச்சு. அப்படி ஒரு ஈக்குவலா டிராவல் ஆயிட்டே வந்துட்டு இருந்தவரு, ஆல்மோஸ்ட் ஒரு 20, 30 இயர்ஸ் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேரும் ஆர்ச் ரைவல்ஸ், கவுண்டர் பார்ட்ஸா இருந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ விஜய் அரசியல்னு ஒரு படி மேல போயிட்டோனே, அஜித்தோட இன்செக்யூரிட்டி தான் வந்து திமுக கூட கை கோர்த்துக்கிட்டு இது இல்ல மாரிலாம் நீங்க வந்து ஏன் செய்யறதுக்கு அரசியல ஒரு தோணுது. படி மேலன்னு நினைக்கிறீங்க? திரைத்துறையோட அரசியல் ஒரு படி மேல நீங்க ஏன் நினைக்கிறீங்க? பப்ளிசிட்டிக்கு மேல பவர் இருக்குல்லங்க. ப பவர் சி அப்படிங்கிறது பவர்ன்றது அ கம்ஸ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. சரி. நீங்க அத பவர்ன்னு பார்க்குறீங்க. ஐ லுக் அட் இட் அஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. சரியா? அரசியல் என்பது இப்ப விஜய் வந்து திரைத்துறையில இருந்துகிட்டு அவர் வந்து அரசியலில் இருக்க போறார் அப்படின்ற ம். ஒரு நிலை இருந்ததுன்னா, நீங்க சொல்றத நான் ஏத்துக்கலாம். சரி, அது ஓகே. ஒரு கூடுதல் ப்ரொஃபைல் அவருக்கு இருக்குன்ட்டு. ம், ம். அவர் தான் திரைத்துறையிலிருந்து நான் விலகப் போகிறேன். இந்த திரைப்படத்தோட 79வது திரைப்படமா? ம். அதோட ஐ அம் 69. கோயிங் டூ கம் அவுட். விஜய் 69. ஆமா. ஸோ அதிலிருந்து ஈஸ் கோயிங் டு கம் அவுட் அப்படின்றது அவர் தெளிவுபடுத்திட்டார். இப்ப அவர தெளிவுபடுத்தி விட்ட நிலையில, ம். அஜித்துக்கு அங்க ஒண்ணுமே இல்லையே. ஸ்டேக்கே இல்லையே. அவரை பொறுத்தவரைக்கும் அவர் 2 பேரும் பீக்ல இருந்தபொழுது தான் அஜித் வந்து இப்ப தான் விஜய் வந்து என்ன சொல்லியிருக்காரு, நான் அரசியலுக்கு வந்துட்டேன். ம். உச்சத்துல அதனால இருக்கும்போது. இனிமேல் நான் திரைப்படத்துல நடிக்க ம், போறது ம், இல்ல ம், அப்படின்னு ம். அவர் சொல்றாரு. அஜித் எடுத்துக்கிட்டீங்கனாக்கா, அவர் திரைப்படத்துல உச்சத்துல 2 பேரும் இருக்கும் பொழுதே, என்ன கடுமையான ஒரு போட்டியா கூட எடுத்துக்கலாம். இல்ல பட் கான்டெம்பரரிஸா இருக்கும் பொழுதே அஜித் என்ன சொன்னார், எனக்கு ரசிகர்கள் வேண்டாம். ரசிகர் மன்றங்கள் வேண்டாம். எனக்கு ரசிகர் மன்றம் வேண்டாம். ரசிகர்கள் இல்ல, ரசிகர் மன்றம் ம், வேண்டாம். என்னை ரசிகர்களாக நினைக்கக்கூடியவர்கள் என்னை தலைன்னு சொல்றது கூட வேண்டாம். என்ன வந்து ஏகேன்னு கூப்பிடுங்க அப்படின்ற அளவுக்கு அவர் போயிட்டார். சரியா? அப்போ அவருக்கு பெரிய ஆம்பிஷன் இருந்து விஜயோடைய அப்படியே ஒரு 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 ம். கம்பீட் பண்ணி விஜய் அரசியல் இறங்கினால் தானும் இறங்க வேண்டும் அப்படின்லாம் இருந்தார்னா, அவர் அந்த மாரி சொல்லியிருக்க மாட்டாரே. ஆனா பழைய காலகட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அதிமுக கூட ஒரு க்ளோஸ்னஸ் வச்சிருந்தாரு. அத நீங்க மறுக்க அவர் மாட்டீங்க இப்பவும் அப்படின்னு நெனைக்கிறேன். அதிமுகவோட க்ளோஸ் ஜெயலலிதா தான். அவர்களோட பெட்டாவும் இருந்தாரு. விஜய வந்து தள்ளியே வச்சிருந்தாங்க. ஆனா அஜித் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாசம் இருந்துச்சு ஜெயலலிதா அவர்களுக்கு. அப்படிங்கிறது வந்து எல்லாரும் அது என்ன சொல்றது? ஓப்பன் சீக்ரெட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அத நீங்க மறுக்க மாட்டீங்கல்ல? இப்பவும் அவருடைய பிறந்த நாளுக்கு ம். எல்லாருமே வாழ்த்து தெரிவித்து, முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே வாழ்த்து தெரிவித்து, ஒரு இணக்கமான சூழல் தானே இருக்கு. ஆனா அதிமுக என்னைக்குமே அத பயன்படுத்திக்க நினைக்கலையே. நீங்க நியாயமா அதிமுக அத பயன்படுத்திக்க நினைச்சிருக்கணும். அதிமுக அத பயன்படுத்திக்க நினைக்கலையே. ஏன்னா அதிமுக அதோடைய மெரிட்ல நிக்குது. இவர்களைப் போல திடீர் குபீர் என்று ஒரு நடிகரின் பின்னால் ஓட வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு இல்லையே. ஓகே. சரியா? இப்ப புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து ஒரு நடிகர் தான். திரைத்துறையிலேருந்து வந்தவர் தான். அதே சமகாலத்தில அவர் அரசியலிலும் பயணித்தவர். அப்ப இவங்க செல்வி ஜெயலலிதா அம்மா எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, அவங்க நடிப்பு துறையிலிருந்து வெளியே வந்து ஒரு 2 ஆண்டுகள் பிரேக் எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அவங்க அரசியல்ல நுழைந்து அவங்க ம். ம், ம். வந்தாங்க. நேச்சுரலாவே திரைத்துறையுடைய அஃபினிட்டி அவங்களுக்கு இருந்தது. அப்படி அஃபினிட்டி இருந்த பொழுதும் கருணாநிதியும் திரைத்துறையில் வசனகர்த்தாவாக இருந்தார். இப்ப கிரேசி மோகன் மாரி அவரும் ஒரு வசனகர்த்தாவா இருந்தார். கிரேசி மோகன் ஒரு பெட்டர் வசனகர்த்தா, கருணாநிதி கொஞ்சம் பிலோ ஆவரேஜ்ன்னு வச்சுக்கோங்க. பட் அப்படி ஒரு வசனகர்த்தாவா இருந்ததுனால, அவருக்கும் திரைத்துறையில அவருடைய குடும்பம் வந்து சில படங்கள்லாம் அப்போ நான் சொல்றது அந்த காலத்திலேயே சில ம். படங்கள்லாம் தயாரித்ததுனால, விஜயகாந்த், சத்யராஜ், ம், பிரபு ம். இவங்களெல்லாம் வச்சு எல்லாமே ஃப்ளாப் படம். அது வேற விஷயம். ஆனாலும் தயாரித்ததுனால, கருணாநிதி கைவண்ணம்ன்றதுனால ஃப்ளாப் ஆச்சு. அதெல்லாம் தயாரித்ததுனால, அவங்க வந்து அந்த ஃபிலிம் ஃபெட்டர்னிட்டியோட அவங்களும் கொஞ்சம் தொடர்புகள வச்சிருந்தாங்க. ஸோ இந்த 2மே இருந்தது. இப்போ நீங்க நான் வந்து சில படங்கள எடுக்கிறேன் அப்படின்றதையும் கடந்து, தியேட்டர் எல்லாத்தையும் என் கையில வச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் தான் திரைத்துறையை உதவாநிதியை நோக்கியும், இந்த திமுகவை நோக்கியும் தள்ளுகிறது. மற்றபடி எந்த ஆஸ்பெக்டும் கிடையாது. அதை மட்டும் வைத்திருந்தால் போதாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தான், இப்ப விஜய் போன்றவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு வரும்போது, நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா? சூப்பர் ஸ்டார் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன பொழுது, திமுகவிடமிருந்து என்ன மாதிரிலாம் வந்து ஒரு ம். எதிர்வினை புகைச்சல் வந்தது, எதிர்வினை வந்ததுன்றத நீங்க கவனிச்சிருப்பீங்க. அதுக்கெல்லாம் அவங்க ஆருடமாக முன்னாடியே கணித்து தான் கமலஹாசனை இறக்கினார்கள் அப்படின்ற ஒரு சந்தேகமும் வலுக்குது. இன்னைக்கு கமலஹாசன் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது. ஓகே. இன்னைக்கு அவரோட பர்ப்பஸ் இல்லாம போயிட்டதுனால நீங்க அவர வேற அதெல்லாம் மாரி யூஸ் பார்க்கும்பொழுது, பண்றாங்கன்றீங்க. ம். கமலஹாசனை அன்றைக்கே இவர்கள் கணித்து, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கணித்து தான், அன்னைக்கே அவங்க 2017லயே அவங்க இறக்கியிருக்காங்க.
சரியா? ஏன்னா இன்னைக்கு நீங்க பாருங்க இந்த க்ளோஸ்னஸ் கமலஹாசன் கிட்டத்தட்ட அந்த கட்சியோட இருந்தவங்க எல்லாருமே முன்னணி தலைவர்கள் எல்லாமே நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? முன்னணி தலைவர்கள் எல்லாரும் போய் அந்த கட்சியில சேர்ந்துருவாங்களாம். ஆனால் இவர் வந்து அந்த கட்சியோட கூட்டணியில ஆசைப்படுவாராம். இதை எங்கேயாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ப மிக தெளிவாக அவர்கள் கமலஹாசனை உருவாக்க வேண்டும் அப்படின்றதுக்காக அனுப்பப்பட்டவர்கள். அதை முடிச்சுட்டாங்க. அவங்க திருப்பி அந்த கட்சிக்கு போய் சேர்ந்துட்டாங்க. திமுகவுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ அதே பாணியை தான் இங்கே பண்ண நினைக்கிறாங்க. ஆனால் என்னென்னா கமலஹாசன் போல் அஜித்துக்கு தேவையில்லை. இவர் அரசியல் கட்சி ஆரம்பித்தோ இல்லை அரசியலில் நுழைந்தோ தான் தன்னுடைய இருப்பை காண்பித்து கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இன்றைக்கி அஜித்துக்கு இல்லை. பட் இவங்க வந்து வேறு வழி இல்லை. இன்றைக்கி வேறு யாரை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும்? சிவகார்த்திகேயன் இப்போ தான் அவர் வந்து ஒரு 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 இந்த ஸ்டாராக ஆமாம், அதனால் அப்படி வந்துக்கிட்டு இருக்காரு. அப்படின்ற நிலையில் அவர் வந்து இந்த ரிஸ்க் எடுக்க மாட்டார். வேறு யார்? வேறு யாருமே இன்றைக்கி கையில் எடுக்கக்கூடிய சூழலே இல்லை. அப்படின்னும் பொழுது அஜித் தான் நீங்கள் வந்து விஜயோடைய கண்டெம்பரரி சமகாலத்தில் பயணித்தவர் அப்படின்ற நிலையில் அவரை ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் வந்து இதுக்கு விருப்பம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. அவர் எதுக்கு ஒரு திமுகவுக்கு அந்த அவசியம் இருக்குது. அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். இந்த டிஸ்கஷனோட ஆரம்பத்திலே நான் என்ன சொன்னேன், திமுகவுக்கு ஒரு அவசியம் இருக்குது. ஆனால் திமுகவுக்கு என்ன, அஜித்துக்கு என்ன அவசியம் இருக்குது? ஓகே, அவரோட காரில் வேற வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கலர்ஸ் வந்து ரெட் அண்ட் எல்லோவில் இருக்கான். அது வந்து விஜயோட கட்சி கொடி மாதிரியே ஆளாளுக்கு சொல்லிக்க வேண்டியதான். அப்படி அந்த எஸ்டிஏடியா இந்த எஸ்டிஏடி வந்து என்ன ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு, அது யார் உருவாக்கினாங்க? 1992 ஜெயலலிதா. ஆனால் இன்னைக்கு யார் கையில் இருக்குது? தமிழ்நாடு யார் கையில் இருக்குது? தமிழ்நாடு யார் கையில் வேணால் இருக்கலாங்க. தமிழ்நாடு இன்றைக்கி ஒரு முதலமைச்சர் கையில் இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். மீன்ஸி பூமாலை பூ விற்கிறவங்க கையில் இருக்கும். சரியா? இறைவனோட கழுத்துலேயும் இருக்கும், குரங்கு கையிலையும் இருக்கும். சரி, அதில் வந்து இறைவனுக்கும் பூ தொடுக்கிறவங்களுக்கும் குரங்குக்கும் வித்தியாசம் இல்லையா? அதுக்காக இன்றைக்கி யார் கையில் இருக்குது அப்படின்னா தமிழகம் என்ற பூமாலை ஒரு குரங்கு கையில் இருக்கிறது. சரி, ஓகே. உங்கள் குரங்கு பூமாலை அந்த ஒரு கதையோடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி உங்களோட.